1 9 வரைக்கும் படிங்க. எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவ மலைக்கு அருகான பெத்லகேமுக்கு வந்தபோது இயேசுவானவர் சீஷரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போன உடனே அங்கே ஒரு கழுதையை அதனோடு ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால், இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். உடனே அவைகளை அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். இதோ, உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரனுக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. சீஷர்கள் போய் இயேசு தங்களுக்கு கட்டளையிட்டபடியை செய்து கழுதையையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை கரித்து வழியிலே பரப்பினார்கள். முன் நடப்பாரும் பின் நடப்பாருமாகிய திரளான ஜனங்கள், தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். ஆமென், ஆமென். ஒரு பாடல், இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையிலே அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடலே. பாடலை பாடி அப்பா நாமத்தை கொஞ்ச நேரம் நம்ம மகிமைப்படுத்தி இந்த வார்த்தைக்குள்ள நம்ம செல்லலாம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நித்தியமாய் மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், நித்தியமாய் மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். பரிசுத்த கூட்டத்தில் நான் வாழ்ந்தால் போதும், பரிசுத்த கூட்டத்தில் நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். எல்லா வாயில திறந்து அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். எல்லா வாயில திறந்து இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் இயேசுவின் ரத்தத்தாலே மீட்கப்பட்டோரே அல்லவா? இயேசுவின் ரத்தத்தாலே மீட்கப்பட்டு வசனமாகியாலே காக்கப்பட்டு, இயேசுவின் ரத்தத்தாலே மீட்கப்பட்டு, கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை கரைதிரையற்ற பரிசுத்தரோடு கரைதிரையற்ற பரிசுத்தரோடு எல்லாம் கரங்களை தட்டி கரைதிரையற்ற பரிசுத்தரோடு உலாவிடுவே, ஏழையாம் பொன்மேனியில் உலாவிடுவே. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். ஒரு விஷயம் பார்க்கணும் ஐயா, பார்த்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால். முற்றிலும் சுட்டப்பட்ட தலையை பார்த்தேன், முற்றிலும் சுட்டப்பட்ட தலையை பார்த்தேன், முற்றிலும் சுட்டப்பட்ட தலையை பார்த்தேன். முற்றிலும் சுட்டினாலும் புறம்பிடுவேன், முற்றிலும் சுட்டினாலும் புறம்பிடுவேன். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும்,
glorious ஆண்டவரே, அனுதினமும் என்னுடைய பிள்ளைகள் துதிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அனுதினமும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறவர்களாய் என்னுடைய பிள்ளைகள் இருக்க வேண்டும் ஐயா. இந்த கண்கள் கர்த்தர் கொடுத்தது, இந்த நாவு கர்த்தர் கொடுத்தது, இந்த செவி கர்த்தர் கொடுத்தது. ஒவ்வொரு நம்முடைய அவயங்கள் ஒவ்வொன்றும் கர்த்தர் உண்டாக்கினது. இதை தேவனுடைய பிள்ளைகள் ஒருபோதும் நீங்கள் மறந்து போகக்கூடாது. இந்த கண்கள் இருப்பது எதற்காக? கர்த்தரை மாத்திரம் உற்று நோக்கி பார்ப்பதற்காக. இந்த நாவு எதற்கு இருப்பது? தேவனுடைய வார்த்தையை தினந்தோறும் துதித்து தியானித்து அவருடைய வேதத்தில் அவரை ஆராதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தாதான் தேவனுடைய பிள்ளைகளே. உலக காரியங்கள் வீணான உலக காரியங்களும் சரி, வீணான உலக ஆட்களோடு சேர்ந்து பழகி வீணான வார்த்தைகள் பேசுவது அதுக்கல்ல கர்த்தர் உண்டாக்கி வைத்தது. அவரை துதிக்க, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த. எது தேவனுடைய பிள்ளைகள் தெரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நம்மை எதற்கு தேர்ந்தெடுத்திருக்கிறார்? ராஜா நாமத்தை மகிமைப்படுத்த, அப்பா நாமத்தை மகிமைப்படுத்த. இதை நீங்க எழுந்து போக கூடாது. டெய்லியும் துதித்து கொண்டே இருக்க வேண்டும். ஐயா, உன் வாழ்க்கையில யார் வராங்களோ யார் போறாங்களோ, பணம் வருதோ இல்லையோ, பேர் புகழ் வருதோ இல்லையானா, ஏசப்பா வர வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில. முதலாவது கர்த்தர் இருக்க வேண்டும் முதலாவது உன்னுடைய வாழ்க்கையில. அப்பொழுதுதான் அந்த இன்ப இயேசு ராஜாவை உற்று நோக்கி பார்க்க முடியும் என்னுடைய பிள்ளைகளே. இல்லை என்றால் ஒருவர் அந்த இன்ப இயேசு ராஜாவை பார்க்க முடியாது. நீங்க விளங்கிக் கொள்ளுங்க. பாருங்க, எல்லா சபைகளிலும் இன்றைக்கு இந்த மத்தேயு 21ஆம் அதிகாரத்திலிருந்து அநேக பேர் அநேக சபைகள் எடுத்து பேசுவாங்க. இல்ல ஆவியானவர் அவங்களுக்கு எப்படி 4 புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், இந்த 4 புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, எழுதி கொள்ளுங்க. நான் வசனத்தை சொல்றேன், அதிகாரத்தை வசனத்தை சொல்றேன். நீங்க வீட்டுல போய் தியானிங்க. மத்தேயு புத்தகம் முதல் புத்தகத்துல 21ஆம் அதிகாரம் 1 to 9 வசனம் வரைக்கும், அதாவது அவர் எருசலேம் பவனி வருகிறதை குறிக்கிறது. மார்க்கு 11ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும் சொல்கிறது. லூக்கா 19ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலிருந்து 38வது வசனம் வரைக்கும் உரைக்கிறது. யோவான் 12ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 4 புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. தேவச்சனமே, கர்த்தர் பெரியவர், அவர் கிருபை உள்ளவர், அவர் இரக்கம் உள்ளவர், அவர் தயவு உள்ளவர், அவர் மகிமை உள்ளவர். ஒவ்வொரு புத்தகத்திலும் அருமையா இருக்கிறது. கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும், ஆனால் அவ்வளவு ஆழமான ரகசியங்கள், அவ்வளோ அருமையான சில காரியங்களை நம் தேவனாகிய கர்த்தர் இந்த வார்த்தைகள் மூலமாக பேசியிருக்கிறார். பாருங்க, மத்திய 21ஆம் அதிகாரம் சொல்கிறது. 1வது வசனம், அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவ மலைக்கு அருகான பெத்பேவுக்கு வந்தபோது இயேசுவானவர் சீஷர்கள் 2 பேரை நோக்கி, எத்தனை பேரை நோக்கி? 2 பேரை நோக்கி என்ன சொல்கிறார் என்றால், கொஞ்சம் ஆழமான காரியம். இதை நான் ஒரு 2 முறை இல்ல 1 முறை நம்ம சபையில நான் இந்த வார்த்தையை கொடுத்திருப்பேன். நீங்க வேற சபையில கேட்டிருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் மறுபடியும் இந்த வேளையில கொஞ்சம் ஆழமான இந்த காரியங்களை, கொஞ்சம் ரகசியங்களை நம்ம தெரிந்து கொள்ளலாம். 2வது வசனத்தை பாருங்க. முதல் வசனத்துல அவர் 2 பேராய் தெரிந்தெடுக்கிறார். 2 பேராய் தெரிந்து கொள்ளுகிறார். நாங்க ஊழியத்தில் கூட என்னுடைய பிள்ளைகளே தனியா போயிட்டு ஊழியம் செய்யக்கூடாது. அது இருக்கிறது. தனியா போயிட்டு ஊழியம் செய்யக்கூடாது. ஒன்றியாய் போய் விழுகிறவனுக்கு ஐயோ வசனம் உரைக்கிறது. 2 பேராய் போய் தான் ஊழியம் செய்ய வேண்டும். அதுதான் இருக்கிறது வசனம். கணவன் மனைவி, இல்லை என்றால் ஊழியர்கள், இல்லை என்றால் துணை ஊழியர்களோடு இது போல 2 பேரும் சேர்ந்து ஊழியம் செய்ய வேண்டும். அது சில ரகசியங்கள் உண்டு. அது வேண்டாம், இன்னொரு நாளைக்கு நம்ம பார்க்கலாம். ஆண்டவர் அனுப்பும் பொழுது கூட
2 பேராய் அனுப்புகிறார். 2 பேரை கர்த்தர் அனுப்புகிறார். எதுக்கு அனுப்புகிறார் என்றால் 2வது வசனம், உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போனவுடனே அங்கே ஒரு கழுதையும் அதோடனே ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். கொஞ்சம் ஆழமான இதுக்குள்ள இருக்கிற ரகசியங்கள் என்னவென்றால், என்னுடைய பிள்ளைகளே, இந்த வேளையில அநேக ஜனங்கள் நம்ம கட்டப்பட்ட ஒரு நிலைமையில நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கலாம். பிரச்சனைனால கட்டப்பட்டு இருக்கலாம், சில மனிதர்களால கட்டப்பட்டு இருக்கலாம், போராட்டத்தினால சிலர் கட்டப்பட்டு இருக்கலாம், சிலர் மந்திரங்கள் பில்லி சூனியத்தினால கட்டப்பட்டு இருக்கலாம், சில வியாதினால கட்டப்பட்டு இருக்கலாம், சிலர் வறுமைகளால கட்டப்பட்டு இருக்கலாம். என்னுடைய பிள்ளைகளே, இந்த வேளையில கர்த்தர் உரைக்கிறார், 2 பேரை அனுப்புகிறார். போங்க, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்க. போனவுடனே அங்க கழுதையும் அதோட ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீங்க. நீங்க கட்டியிருக்கிறத பாப்பீங்க. ஐயா, கழுதை குட்டி கட்டியிருக்கிறத நீங்க பாப்பீங்க. அந்த இடத்துல அந்த கட்டுகளை அவிழ்த்து, யாராவது வந்து கேட்டால் இது எஜமானுக்கு வேணும்னு சொல்லுங்க. யாருக்கு வேணும்? எஜமானுக்கு, ரட்சகனுக்கு இது வேணும்னு சொல்லுங்க. அவங்க விட்டு விடுவாங்க. எப்படியா? அவங்க விட்டு விடுவாங்க. ஐயா, நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. அநேகருடைய குடும்பத்துல தாய் தகப்பனும் கட்டப்பட்டு இருக்கிறாங்க. இதுதான் கழுதை. கழுதை என்பது அர்த்தம் கட்டப்பட்டு இருக்கிறாங்க. இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. அந்த வசனத்தை கொஞ்சம் நான் ஆழமாய் உங்களுக்கு விவரிக்கிறேன். உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்க. போனவுடனே அங்கே ஒரு கழுதையும் அதோடனே ஒரு குட்டியையும் கட்டியிருக்க நீங்க பார்ப்பீங்க. பார்த்த உடனே என்ன செய்யுங்க? அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்க. இன்னைக்கு யார் இடத்துல வந்திருக்கிறோம்? கர்த்தரிடத்தில் வந்திருக்கிறோம். ஒரு காலத்துல கட்டப்பட்டவர்களாய் இருந்தோம் தேவச்சனமே. ஒரு காலத்துல கட்டப்பட்டவர்களாய் இருந்தோம். உலக இச்சையிலும், உலக செற்றின்பத்திலும், உலக மாய வேஷத்திலும், உலக அக்கிரமத்திலும் கட்டப்பட்டிருந்தோம். அநேக ஜனங்களால கட்டப்பட்டிருந்தோம். வறுமையில கட்டப்பட்டிருந்தோம். பண பிரச்சனையில, பற்றாக்குறையில கட்டப்பட்டிருந்தோம். இன்னைக்கு எங்க வந்திருக்கிறோம்? இல்ல பேசலாம். எங்க வந்திருக்கிறோம்? கர்த்தருடைய சமூகத்துல வந்திருக்கிறோம். இந்த இடத்துல கழுதை இருக்கிறதே, அது எப்படி எங்களுக்கு ஒப்பிடுவீங்க? பார்க்கலாம். கொஞ்சம் ரகசியங்களை பார்க்கலாம். வசனத்தின் ஆதாரத்தோடு இன்னைக்கு நம்ம தியானிக்கலாம் என்னுடைய பிள்ளைகளே. அப்போ ஒருவர் கட்டப்பட்டு இருந்தால் கர்த்தர் சொல்கிறார், அவங்களை கட்டுகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்க. இதனுடைய ஆழமான ரகசியங்கள் என்னவென்றால் என்னுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு முன்பாக ஒருவர் கட்டப்பட்டிருந்தால், அதாவது கழுதை குட்டி, இது எதை காண்பிக்கிறது என்றால், சரி, கழுதை தான் ஆண்டவர் பவனி வருகிறார். ஏன் கழுதை குட்டி மேல, ஏன் கழுதை குட்டி ஆண்டவர் கேட்கணும்? ஏன் கேட்கணும்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. கழுதை என்பது தாய் தகப்பனை, பெரியவர்களை காண்பிக்கும். கழுதை குட்டி என்பது பிள்ளைகளை, அடுத்த தலைமுறைகளை காண்பிக்கும். அடுத்த தலைமுறைகள், அப்பா குடும்பத்தில் எல்லாம் கட்டப்பட்டு இருக்கிறாங்கப்பா, நீ போ தகப்பனும் தாயும் கட்டப்பட்டு இருக்காங்க ஒரு பக்கம், பிள்ளைகளும் கட்டப்பட்டு இருக்கிறாங்க மறுபக்கம். நீ போய் அவங்களுக்கு என்னுடைய வார்த்தை என்கிற சுவிசேஷத்தை அறிவி, அந்த கட்டுகளை அவிழ்த்து நீ என்னிடத்தில் கொண்டு வா. என்ன சொல்ற பாருங்க. எப்படியா? கட்டுகளை அவிழ்த்து நீ அந்த இடத்துக்கு கொண்டு போப்பான்னு சொல்லல. கட்டுகளை அவிழ்த்து நான் எருசலேம் வீதியில பவனி வருவேன், நீ அந்த இடத்துல நிற்கவை, நான் வந்து அந்த கழுதை மேல ஏறி நான் ஊர்வலமா வரேன் அப்படி சொல்லல. நீ என்னிடத்தில் கொண்டு வா. கொஞ்சம் எட்டி பாருங்க. எத்தனை ஜனங்கள் கட்டப்பட்டு இருக்கிறாங்க, எத்தனை ஜனங்கள் கட்டப்பட்டு இருக்கிறாங்க. நம்மளுடைய வேலை என்ன தெரியுமா?
கட்டுகளை அவிழ்த்து அவனுடைய சமூகத்துக்கு கொண்டு வர வேண்டும் ஐயா. அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது. கர்த்தர் வந்து இன்னைக்கு உங்களை பார்த்து ஒரு வார்த்தை கேட்கிறாரு. எத்தனை ஜனங்களுக்கு நீ ஜெபித்திருக்கிறாய்? ஒருத்தருக்காவது ஜெபிக்கிறோமா இல்லைங்களா? அநேக பேர் நம்ம ஜெபிக்கிறோம், எல்லாம் நம்ம ஜெபிக்கிறோம் இல்ல, தலை சொல்லாங்க வாயில திறந்து ஜெபிக்கிறோமா இல்லைங்களா? ஜெபிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது கட்டுகள் அவிழ்த்து எத்தனை ஜனங்க ஆண்டுடைய சமூகத்துக்கு நீங்க கொண்டு வந்திருக்கிறீங்க. கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவருக்கு முன்பாக நம்ம போயிட்டு வெறுமையா நிற்க முடியாது. பாரம் ஆண்டவரே, ஐயா உனக்கு கொடுத்த வேலை என்ன? கட்டுகள் அவிழ்த்து நீ என்னிடத்தில் கொண்டு வந்தாயா? எவ்வளவு ஜனங்க உலக எச்சிலும் உலக செட்டிமனத்தில் விழுந்து அழிந்து கொண்டிருக்கிறாங்க. என்ன செய்து கொண்டிருக்கிறீங்க? ஒரு ஆத்மா அறுவடை செய்திருப்போமா? ஒரு ஆத்மாவுக்கு சுவிசேஷம் சொல்லி வாங்க சபைக்கு வந்து அமருங்க. ஒரு ஆத்மாவுக்கு தேவனுடைய பிள்ளைகள் உறுதிமொழி எடுக்கணும். ஆண்டவரே, நான் வெறும் கையோடு நான் பரலோகத்துக்கு வர முடியாது ஐயா. இப்ப நீங்க ஒரு வீட்டுக்கு போறீங்க, சரி ஒரு வீட்டுக்கு போறீங்க, அந்த வீட்டுல இருக்கிறவங்க முதல்ல உங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்து எப்படி வராங்கனாக்கா, உங்க வீட்டுக்கு வந்து நல்ல வெகுமதிகளை கொண்டு வராங்க, நல்ல பொருட்களை கொண்டு வராங்க, நிறைய பொருட்களை கொண்டு வராங்க, பழம் எல்லாம் வாங்கிட்டு வர்றாங்க. வாங்கிட்டு வந்து உங்களை நல்லா ஆசீர்வதிக்கிறாங்க. அது ஒரு ஆசீர்வாதம். வெகுமதிகள், பொருட்கள், பழங்கள், இது ஒரு ஆசீர்வாதம் கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. கர்த்தர் வந்துட்டாரு, நம்மளை ஆசீர்வதிச்சிட்டாரு, நம்மளுக்கு பலன் கொடுத்துட்டாரு, சம்பாதிக்க பலன் கொடுத்தாரு, இருக்க வீடு கொடுத்தாரு, நல்ல ஆடைகளை கொடுத்திருக்காரு, நல்ல குடும்பங்களை கொடுத்திருக்காரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் பலத்தை கொடுத்திருக்கிறார். நீங்க இப்போது உங்க வீட்டுக்கு வந்து உங்களுக்கு வெகுமதி கொடுத்திருக்கிறாங்க. நீங்க மற்றவங்க இடத்துல போகும்போது அந்த வீட்டுக்கு உங்களை அழைக்கிறாங்க, கை வீசி போக முடியுமா? என்ன சொல்லுவாங்க? வெறும் கையோட வந்து இருக்காங்க. சிலர் சொல்றவங்க உண்டு, ஓப்பனா சிலர் சொல்றவங்க உண்டு, பின்னாடி நிறைய பேர் பேசுவாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? பேச மாட்டாங்கன்னு யாரெல்லாம் சொல்ல முடியுமா? எல்லாம் கம்பல்சரி. நாங்க கூட பேசுவோம், ஆமா இல்லைங்களா? ஒன்னும் இங்க நின்று பிரசங்கிக்கும் போது அப்படின்னாலாம் நம்ம பில்டப் எல்லாம் பண்ணிக்க முடியாதுங்க. இருக்கிறத நம்ம ஓப்பனா நம்ம ஷேர் பண்ணலாம். என்னுடைய வார்த்தையை நேச்சுரலா இருக்கும். அதாவது அது எப்படி இருக்குமோ அப்படி நம்ம கொண்டு போவோம். இந்த இடத்துல நின்று நான் தான் பரிசுத்த மாதிரி கோட் ஷூட் போட்டு அப்படியே டைல போட்டு இதெல்லாம் போடலாம். இந்த பர்ஃபெக்ட் அந்த மாதிரிலாம் இல்லைங்க. எல்லாம் நாங்க வந்து பரிபூர்ணத்தை நோக்கி ஓடுகிறோமே தவிர பரிபூர்ணர்கள் நாங்கள் அல்ல. பரிபூர்ணவர் இயேசு ஒருவர் மாத்திரம்தான். பரிபூர்ணத்தை நோக்கி ஓடுறோம் நாங்க, அவ்வளவுதாங்க. இது விளங்கிக் கொள்ளுங்க. அப்படி இருக்கும் பொழுது நம்ம நினைக்கலாம், என்னடா நான் இவங்க வீட்டுக்கு போகும்போது இவ்வளவு வெகுமதிகள் வாங்கிட்டு வந்தேன், இவங்க நம்ம வீட்டுக்கு வரும்பொழுது கையை வீசின்னு வராங்க சும்மா. சிலர் கேட்டுருவாங்க, சிலர் கேட்பாங்க, நான் எது கூட வாங்கிட்டு வரலையா? பிள்ளைங்க வந்து பார்ப்பாங்க, எதை வாங்கிட்டு வரல. அதே மாதிரிதான் நீங்க பரலோகத்துக்கு போய் நிற்கும் பொழுது ஆண்டவர் பார்ப்பாரு, கேட்டு ஒரு பரிசு பொருட்கள் என்ன இருக்கிறது. என்ன பரிசுனாக்கா, ஒரு ஆத்மா அழிஞ்சு நிற்குது, ஒரு ஆத்மா நரகத்தை தேடி கட்டப்பட்டு இருக்கிறது. ஐயா உங்களுக்கு தெரிந்தது இவ்வளவுதான், உங்களுக்கு தெரிந்தது இவ்வளவுதான். எவ்வளவு பிரச்சனைல சிக்கி தவிக்கிறாங்க தெரியுமா ஜனங்க? எவ்வளவு ஜனங்களை நாங்க பார்க்கிறோம், எவ்வளவு பிரச்சனைகள் தெரியுமா? துக்கப்படுவோம், வேதனைப்படுவோம். ஐயோ இவ்வளவு பெரிய பிரச்சனையா, இவ்வளவு போராட்டமா, இவ்வளவு பத்திரங்களா, துக்கப்படுவோம். நான் பிரியாவை பார்த்து அதுதான் சொல்லுவேன், இந்த கிரியேட்டிவ் லெவலை குறிச்சு நான் கவலைப்படாது பிரியா, கர்த்தர் ஆசீர்வதிப்பா. எவ்வளவு அற்புதம், கேன்சர் கட்டியெல்லாம் கர்த்தர் குணமாக்கி இருக்கிறார். எவ்வளவு பெரிய பெரிய அற்புதங்களை ஆண்டவர் செய்திருக்கிறார், சொல்ல முடியாத அற்புதங்களை. நானுடைய மேல பாரத்தை வைத்து விடலாம். பார்த்தாக்கா எவ்வளோ பேருக்கு எவ்வளோ பலவீனங்கள், சொல்ல முடியாத பலவீனங்கள். கர்த்தர் அந்த அளவுக்கு நம்மளை கொண்டு போகவில்லையே, கர்த்தர் அந்த அளவுக்கு நம்மளை கொண்டு போகவில்லையே. இன்னைக்கு நல்ல சாப்பாடை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமாவா இல்லைங்களா? நல்ல சாப்பாடை கொடுத்திருக்கிறார். கஞ்சி குடிச்சமாலும் நல்ல நிம்மதியோடு சாப்பிடுறமா இல்லைங்களா? இது இல்லாம எவ்வளவு பேர் இருக்கிறாங்க தெரியுங்களா? ரோட்டு ஓரத்துல போய் பாருங்க, பிள்ளைங்களை போய் பாருங்க,
கிழிஞ்ச ட்ரெஸ்ஸு, தண்ணி ஊற்றிக்காத அவ்வளோ கொடூரமாக இருப்பாங்க பசங்க. மனசு வேதனையாகும். நம்ம பிள்ளைங்களுக்கு கர்த்தர் அப்படி விட்டு இருக்காரா? நல்ல ஆடைகளை கொடுத்திருக்கிறாரே. நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல பலத்தை கொடுத்திருக்கிறார், நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல வீடு கொடுத்திருக்கிறாரா? கர்த்தருக்கு நல்ல வீடு கொடுத்திருக்காரா இல்லைங்களா? கொடுத்திருக்கிறார். நல்ல கூடாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதுவும் இல்லாம எவ்வளவு பேர் அலைந்து திரிந்து நிற்கிறாங்க. அவங்களுக்கு தான் தெரியும் அதனுடைய வலி என்னன்னு சொல்லிட்டு, அதனுடைய வலி என்னன்னு சொல்லிட்டு தெரியும். நீங்க இன்னும் ஜெபிக்கிறோம், கட்டவிழ்க்கவில்லை. நீங்கள் கட்டவிழ்க்கணும் சொல்லிட்டு கர்த்தர் சொல்கிறார். நீங்க உறுதிமொழி எடுங்க, ஏசப்பா நான் கட்டவிழ்க்கிற ஊழியத்தை நான் செய்வேன். எப்படி தெரியுமா கட்டவிழ்க்கிறது? நான் என்ன தெரியுமா நினைச்சுட்டு இருக்காங்க, இந்த மந்திரம் ஜி பூம் பா நக்கா அப்படியே கீழே சுருட்டி உழுந்து பல்ட்டி அடிக்கணும். அந்த பல்ட்டி இந்த லாஸ்ட் இருந்தா அந்த லாஸ்ட் வரைக்கும் அடிச்சு நான் அப்படி இப்படி ஜம்ப் அடிக்கணும். இந்த குரங்குகளை பார்த்துருக்கீங்களா? இந்த லாஸ்ட் இருந்தா அந்த லாஸ்ட், இதெல்லாம் வேண்டாம். நமக்கு ஜெபிக்கும் பொழுதே அவனுடைய சிறையிருப்பு மாறணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் பொழுதே அந்த போராட்டமான வாழ்க்கை மாறணும். இயேசுவின் நாமத்தில் அந்த என்னுடைய பிள்ளைகளே, சுவிசேஷத்தை சொல்கிறவர்களாய் என்னுடைய பிள்ளைகள் மாற வேண்டும். கட்டவிழ்க்கிற ஊழியம் எப்படி தெரியுமா? நீங்கள் ஜெபித்து ஏசப்பாவை நேசிக்கிறார். வாங்க, உங்களுக்கு நிம்மதி வேணுமா? வாங்க, உங்களுக்கு சமாதானம் வேணுமா? வாங்க, உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வேணுமா? வாங்க, ஆண்டுடைய சமூகத்தில் வாங்கன்னு சொல்லிட்டு நீங்க திருச்சபைக்கு கொண்டு வர வேண்டும் என்னுடைய பிள்ளைகளை. இதுதான் கழுதையும் கழுதை குட்டியாகிய மரியையும் அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாங்க. இந்த 2வது வசனத்துக்கு அர்த்தம் இதுதான் என்னுடைய பிள்ளைகளே. அல்லேலூயா. 3வது வசனத்தை பார்க்கலாம். 3வது வசனம், ஒருவன் உங்களுக்கு எதிராக ஏதாயிலும் சொன்னார், இவைகள் ஆண்டவனுக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அவைகளை அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். அனுப்புகிறார் ஆண்டவர். இது யாருக்கு? ஆண்டவருக்கு வேணும், ரட்சகருக்கு வேணும். அந்த இடத்துல சமாதானம் இருக்கா? போங்க, அந்த இடத்துல சமாதானம் இருக்கும். சந்தோஷம் இருக்கா? போங்க, சபைக்கு சந்தோஷம் இருக்குன்னு சொல்லிட்டு கர்த்தர் அனுப்பி வைப்பார். ஐயா, கர்த்தர் அனுப்பி வைப்பார். புரியுதுங்களா? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? கர்த்தர் விடுதலையாக்குற தேவன், கர்த்தர் சுகத்தை கொடுக்கிற தேவன், கர்த்தர் சமாதானத்தை அருளுகிற தேவன். அல்லேலூயா. பெரியவர், ஆண்டவர் பெரியவர். 4வது வசனம், இதோ ஒரு ராஜா சாந்த குணம் உள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சியோன் குமாரத்திற்கு சொல்லுங்கள் என்றார். தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது. 5வது வசனம், தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. ஆமேன், ஆமேன். கழுதைனாக்கா நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்ம இந்தியாவுடைய பார்வையில, இந்திய ஜனங்களுடைய பார்வையில கழுதைனா என்ன நினைக்கிறோம்? துணிங்க, வேலை செய்யறதுக்கு. கிராமத்துல இருந்து வந்தவங்களுக்கு எல்லாம் தெரியும். என்ன தூக்கி போகும் தெரியுங்களா? அது ஒரு பக்கம் இருந்தாலும் உப்பு, மணல் கூடங்களா, மணல், அதுக்கு அடுத்தது கோலமாவு, அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பருப்புங்க, இந்த மாதிரிலாம் சைடு வச்சுட்டு அப்பெல்லாம் சுற்றி வருவாங்க. துணியை சுமக்கும். நம்ம அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கோம். கத்தே யாத்திரைக்கு எப்படி சொல்றது, ಉಪಯೋಗ ಕತೆ ಯಾತಕ್ಕೆ ಉಪಯೋಗ? ನಮ್ಮ ಭಾರತ ದೇಶ ಒಂದು ಕಡೆ ನೋಡ್ಬೇಕಾದ್ರೆ ಕನ್ನಡ ಮೀಡಿಯಂ படிச்சோம், கன்னடாவே மறந்துட்டோம். ஒன்னாவதுலேருந்து 10வது வரைக்கும் கன்னடா தான் படித்தோம். அது எத்தனை தெரியுமா? இங்கிலீஷ் ஒரே ஒரு லாங்குவேஜ் தான். மேக்ஸு, சயின்ஸு, சோஷியல் எல்லாமே கன்னடா தான் எங்களுக்கு. அப்படி இருந்தும் பேசுறதுக்கு, ஏன்னா பைபிள் படிக்கிறோம் இல்லைங்களா, இதுக்குள்ள இறங்கி இறங்கி சுத்தமாக கன்னடாவே மறந்துட்டோம் நாங்கள். அப்படி இருக்குதுங்க. அப்போது அதோடைய பார்வை, நம்ம இந்தியாவுடைய பார்வை பார்க்கும்போது நம்ம ஒரு எப்படின்னாக்கா கழுதையா ஐய நினைக்கிறோமா நினைக்கிறீங்களா? கழுதை ஒரு அற்பமான ஒரு மிருகம் என்று நினைக்கிறோம். மிருகமா? மிருகம் ஒரு பிராணி, ஒரு மிருகம், அற்பமானது கழுதை அப்படி நினைக்கிறோம். ஆனால் ஆண்டுடைய பார்வையில் அது விலையேற பெற்றது. என்னுடைய பிள்ளைகளே,
ஆண்டுடைய பார்வையில அது விலையேற பெற்றது. இதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் தேவனுடைய பிள்ளைங்க. முதலாவது, ஏன் கழுதை ஏன் கர்த்தர் பயன்படுத்துகிறார் என்றால், நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. இந்த சம்பவத்தை கொஞ்சம் நான் விவரித்தால்தான் இங்கு உள்ள ரகசியங்களை நீங்க புரிந்து கொள்ள முடியும். ஏசப்பாவுடைய காலத்துல, அதுக்கு முன்னாடி சில ஆண்டுகளுக்கு முன்பாக ரோமர்கள் வந்து இஸ்ரவேல் தேசத்தை, யூதா தேசத்தை ஆட்சி பிடித்துக் கொண்டிருந்தார்கள். ஏசப்பா சிலுவையில் அறிந்ததும் ரோமருடைய போர் வீரர்கள் தான். இதை நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்போ உதாரணத்துக்கு, நம்ம சில ஆண்டுகளுக்கு முன்பாக யாரிடத்திலிருந்து நம்ம விடுதலை பெற்றோம், சுதந்திரம் பெற்றோம்? அதான் எந்த வெள்ளைக்காரன்? இங்கிலாந்துக்காரன். சரிங்களா? அப்போ பிரிட்டிஷிலிருந்து நம்ம சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டோம். அவங்களுடைய கீழே ஒரு அடிமைகளாய் வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆமாவா இல்லைங்களா? அதே ஐயோ, நீங்க மௌனமா இருக்கிறத பார்த்தா உங்களுக்கு புரியலீங்களா? அந்த டாபிக் புரியலீங்களா? உங்களுக்கு புரியலீங்களா? புரியாதவங்களாம் கரத்தை உயர்த்துங்க. புரியுதுங்களா? கரத்தை உயர்த்துங்க. புரியுதுங்களா? கரத்தை. அப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா, ஒரு அடிமைகளாய் இஸ்ரவேல் ஜனங்க அந்த ரோம் ராஜா கிட்ட அடிமைகளாய் இருக்கிறாங்க. அதாவது ஏன் ஆண்டவர் கழுதை மேல வர வேண்டும் என்றால், நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. கழுதை யார் பயன்படுத்துவார்கள் என்றால், 3 பேர் பயன்படுத்துவார்கள் கழுதை. முதலாவது, ராஜாக்கள் பயன்படுத்துவார்கள் கழுதையை. இஸ்ரவேல் தேசத்துல முதலாவது கழுதையை ராஜாக்கள் பயன்படுத்துவார்கள். இரண்டாவது, இஸ்ரவேல் தேசத்துல தீர்க்கதரிசிகள் கழுதைகளை பயன்படுத்துவார்கள். தீர்க்கதரிசிகள் கழுதைகளை பயன்படுத்துவார்கள். மூன்றாவது, பெரிய பெரிய ஐஸ்வர்யவான் பணக்காரர்கள், கோடீஸ்வரர்கள் கழுதையை பயன்படுத்துவார்கள். நம்ம தான் கழுதையை அற்பமாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இஸ்ரவேல் தேசத்துல கழுதையை யார் பயன்படுத்துவார்கள்? நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. கழுதையை யார் பயன்படுத்துவார்கள் என்றால், முதலாவது யார் பயன்படுத்துவார்கள்? ராஜாக்கள் பயன்படுத்துவார்கள். இரண்டாவது, தீர்க்கதரிசிகள் பயன்படுத்துவார்கள். மூன்றாவது, ஐஸ்வர்யவான்கள் பயன்படுத்துவார்கள். பெரிய பெரிய பணக்காரர்கள் பயன்படுத்துவார்கள். இப்போ உங்களுக்கு விளங்கும். இவர் கழுதை மேல பவனி வருகிறார். எருசலேம் வீதியில, தேங்க்யூ ஜீசஸ், கழுதை மேல பவனி வரும் பொழுது அங்குள்ள ஜனங்கள் ஆடைகளை, போர்வைகளை விரித்தார்கள். கிளைகளை வெட்டி கிளைகளை பரப்பினார்கள். என்னன்னு சொன்னாங்க? முன்னடுப்பார். 9வது வசனத்தை பாருங்க. முன்னடுப்பாரும் பின்னடுப்பாரும், அதாவது முன்னாடி நடக்கிறவங்க பின்னாடி நடக்கிறவங்க திரளான ஜனங்க, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தர் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். ஓசன்னா என்பதற்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா? கர்த்தாவே என்னை ரட்சியும். நிறைய பேர் என்ன தெரியுமா நினைக்கிறாங்க? ஓசன்னா அல்லேலூயா ஸ்தோத்திரம் இல்ல, கர்த்தாவே என்னை ரட்சியும். ஏன் தெரியுமா? நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. முதல் பைபிள்ல எங்க தெரியுமா சொல்லப்பட்டிருக்கிறது? சங்கீதம் 118. நீங்க எழுதி கொள்ளுங்க, நேரம் இல்ல. சங்கீதம் 118 25வது வசனம் தான் கர்த்தாவே ரட்சியும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் மூல மொழியில ஓசனா என்று அந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஓசனா என்று அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஓசனா என்றால் அர்த்தம் என்னவென்றால், நீங்க எழுதி கொள்ளுங்க, கர்த்தாவே என்னை ரட்சியும், எங்களை ரட்சியும். ஏன் தெரியுமா? இவ்வளவு நாள் விட்டு இப்பொழுது ஏசப்படத்துல கேட்கிறாங்க, அவர் கழுதை மேல பவனி வருகிறார். இவங்க ரோம் அரசாங்கத்துல
அடிமைகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ரோமர்கள் இவர்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறாங்க. ராஜாக்கள் இவர்களை புரியுதுங்களா? கிளியரா இருக்குங்களா உங்களுக்கு? ரோம் ராஜாக்கள் இவர்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறாங்க. அடிமைகளாய் இஸ்ரவேல் ஜனங்க இருக்கிறாங்க. ஓசன்னா 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 என்றால் கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே ரட்சியும் என்ற அர்த்தம். தேவ ஜனமே, அப்படி இருக்கும் பொழுது இதை ராஜாக்கள் பயன்படுத்துவார்கள். கழுதையை சொல்லுங்க, தீர்க்கதரிசிகள் பயன்படுத்துவார்கள், ஐஸ்வர்யவான்கள் பயன்படுத்துவார்கள். கழுதை மேல ஏறி அந்த எருசலேம் வீதியில் ஆண்டவர் அப்படியே பவனி வருகிறார். வந்தவுடன் என்ன தெரியுமா நடக்கிறது? அவர் ஆடைகளை அந்த இடத்துல அவர் வரும்பொழுது அந்த வழி அருகே போறாங்க. ஆடைகளை போட்டு இவர் ஒரு ராஜா, இந்த ரோம் அதிகாரிகளிடத்திலிருந்து எங்களை விடுதலை ஆக்குவார். இவர் ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கலாம். ரோம் அதிகாரிகளிடத்திலிருந்து எங்களை விடுதலை ஆக்குவார். இல்ல இவர் ஒரு பெரிய பணக்காரராக இருக்கலாம். கழுதை மேல் பவனி வரார் இல்லையா? ஒரு பெரிய பணக்காரராக இருக்கலாம். எங்களை விடுதலை ஆக்குவார். முன்னடுப்பாரும் பின்னடுப்பாரும் ஓசன்னா 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 என்று ஆர்ப்பரித்தார்கள் தேவனுடைய பிள்ளைகளே. எப்படி தெரியுமா? 3 பேர் அந்த கழுதை மேல பவனி வருவார்கள். மறுபடியும் சொல்கிறேன், ராஜா, தீர்க்கதரிசி, ஐஸ்வர்யவான்கள். நம்மளுக்கு நேரம் இல்லை, நீங்க எழுதி கொள்ளலாம். 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 33வது வசனம். அதாவது ஒரு ராஜா கழுதை மேல் பவனி வருவார் என்ற வசன ஆதாரத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 33வது வசனம். படிக்காதீங்க, நீங்க எழுதி கொள்ளுங்க. அப்புறம் ஒரு தீர்க்கதரிசி, ஒரு ஐஸ்வர்யவான், செல்வ சீமான். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 3வது வசனம் 4வது வசனம். ஆபிரகாம் ஒரு தீர்க்கதரிசி. ஆபிரகாம் ஒரு பெரிய பணக்காரர். அதுக்கு அடுத்தது எனாகமம் 22ஆம் அதிகாரம் 21வது வசனம். அந்த இடத்துல பிலேயாம் தீர்க்கதரிசி கழுதையை பயன்படுத்தி இருக்கிறார். மறுபடியும் சொல்லட்டுங்களா? வசனத்தை சொல்லட்டுங்களா? 1 ராஜாக்கள் 1 அரசரும் 1 அத்தியாயம் 53 வாக்கியம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். எனாகமம் 22ஆம் அதிகாரம் 21வது வசனம். தீர்க்கதரிசிகள் கழுதையை பயன்படுத்தி இருக்கிறார்கள், பணக்காரர்கள் கழுதையை பயன்படுத்தி இருக்கிறார்கள், ராஜாக்கள் கழுதைகளை பயன்படுத்தி இருக்கிறார்கள். தேவச்சனமே, ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் எடுத்து வச்சுக்கங்க. 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 13வது வசனம். இந்த ஆடைகளை ஏன் தெரியுமா? அப்படியே போற வழியில அப்படியே ஆண்டவருக்கு, அதாவது அவங்க பவனி வரும்போது போற வழியில பருப்புறாங்க ஆடைகளை. ஒரு விஷயம் படிக்கலாங்க அந்த வசனத்தை. 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 13வது வசனம். இந்த ஆடையை ஏன் கீழே போட்டாங்க ஆண்டவர் வரும்போது வழி அருகே? அதை குறித்து அப்பொழுது அவர்கள் தீவிரமாய் அவரவர் தங்கள் வஸ்திரத்தை படிகளின் உயர்த்தி அவர் கீழே விரித்து காலம் மோதி யுகு ராஜாவானன் என்றார்கள். பாத்தீங்களா? ராஜாவுக்கு தான் ஆடைகளை போடுவாங்க ஐயா கீழே. அதே மாதிரிதான் ஏசப்பா ஒரு ராஜா. அதனாலதான் ஆடைகளை வழியருகே போட்டார்கள். ஆடையை வழியருகே போட்டார்கள். தேவச்சனமே, முன்னடுப்பாரும் பின்னடுப்பாரும் திரளான ஜனங்கள் கிட்டத்தட்ட பைபிள் வல்லுநர்கள், ஆசாரியர்கள் உரைக்கிறார்கள், பைபிள் ஆராய்ச்சியாளர்கள் உரைக்கிறார்கள். கிட்டத்தட்ட எவ்வளவு லட்சம் ஜனங்கள் இருந்திருப்பாங்க தெரியுமா? 2.5 லட்சம் ஜனங்கள் முன்னடுப்பாரும் பின்னடுப்பாரும் ஆண்டவருக்கு திரளான கூட்டங்கள். எவ்வளோ? 2.5 லட்சம் ஜனங்கள் இருந்தார்களாம். எழுதி கொள்ளுங்க. இதெல்லாம்
உண்மை வரலாறு, இதெல்லாம் வரலாறு. எப்படி தெரியுமா? இந்த 9வது வசனம் 21:9 என்ன தெரியுமா சொல்கிறது? முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள், முன்னாடியும் பின்னாடி இருக்கிற திரளான ஜனங்கள் எவ்வளோ? 2.5 லட்சம் ஜனங்கள் அந்த இடத்துல இருந்தார்கள் என்று பைபிள் வல்லுநர்கள் உரைக்கிறார்கள். தேவச்சனமே, சரி, ஒரே ஒரு வசனத்தை நம்ம பார்க்கலாமா? அன்னைக்கு ஏன் எதனால இவ்வளோ லட்சம் ஜனங்க வந்தாங்க? அதே யோவான் 12ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை ஒரு விஷயம் நம்ம படிக்கலாமா? யோவான் 12ஆம் அதிகாரம் 12வது வசனம் படிங்க, ஒரு விஷயம் படிங்க. மறுநாளிலே என்ன கொடுத்திருக்குது? எதுக்கு வந்தாங்க? பண்டிகைக்கு வந்த பஸ்கா பண்டிகை. இன்னும் கொஞ்ச நாள் அதுக்குள்ள திரளான ஜனங்க, சிதறடிக்கப்பட்ட எல்லா யூதர்கள், எல்லா இஸ்ரவேல் ஜனங்கள் எருசலேமில் வந்து தேவாலயத்தில் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். ஐயா, புரியுதுங்களா உங்களுக்கு? 50 நாள் இருப்பாங்க, 60 நாள் இருப்பாங்க. அவங்க எருசலேமிலே 60 நாள் இருப்பாங்க. நான் முடிஞ்சா அவங்க எந்த வனாந்தரத்தில் கூடாரம் போட்டு இருந்தாங்க அதெல்லாம் கூட நான் விவரிக்க முடியும். ஒரு வனாந்தரம் இருந்தது, அந்த வனாந்தரத்தில் கூடாரம் போட்டு தங்குவாங்க அவங்க. அவ்வளோ லட்சம் ஜனங்க. அந்த வனாந்தரத்துக்கு ஒரு அர்த்தம் உண்டு, அந்த கூடாரத்துக்கு ஒரு அர்த்தம் உண்டு, இவங்க வாசம் செய்வதற்கு ஒவ்வொரு அர்த்தம் உண்டு. இதை நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும் தேவனுடைய பிள்ளைங்க. பண்டிகை நாட்கள், அது பண்டிகை நாட்கள். அந்த பண்டிகை உதாரணத்துக்கு ஏதோ ஒரு பண்டிகை, ஏதோ ஒன்று வேணாங்க, மேலே இருக்கிறது எடுத்துக்கலாம். அங்கே ஒன்று உட்காந்து இருக்கு இல்லைங்களா? எவ்வளோ பேர் வராங்க இந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். எவ்வளோ பேர் வராங்க? கிட்ட லட்சக்கணக்கில். ஆனால் இப்போ கம்மியாயிட்டாங்க. ஒரு காலத்தில் எனக்கு தெரிஞ்சு 2-3 லட்சம் ஜனங்க வருவாங்க, கூடுவாங்க. பேரு சொல்ல விரும்பல. இந்த ஆடி வந்தாவே அந்த இடத்துல அவ்வளோ ஜனங்க கூடுவாங்க. ஆனால் இப்பொழுது ஒரு 10,000, 20,000, 30,000 வர்றதே ஜாஸ்தி. ஏனக்கா? பண்டிகை தோறும். ஐயா, வானத்தையும் பூமியை படைத்தவருடைய பண்டிகை ஐயா, பஸ்கா பண்டிகை. அந்த பண்டிகை தோறும் உலகம் முழுவதும் சிதறடிக்கப்பட்ட யூதர்கள் வந்து ஒன்றாக கூடியிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் இதே ஓய்வு நாள், இந்த ஓய்வு நாளில் ஆண்டவர் எருசலேம் வீதியில ஆண்டவர் பவனி வரும் பொழுது பாத்தீங்கன்னாக்கா, முன் அனுப்பாரும் பின் அனுப்பாரும் 2.5 லட்சம் ஜனங்கள். 50,000, 10,000, 1 லட்சம் அல்ல, 2.5 லட்சம் ஜனங்கள் அவரை சூழ்ந்து என்ன தெரியும் ஆர்ப்பரித்தார்களா? திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை, 8வது வசனம், வஸ்திரங்கள் வழியிலே விரித்தார்கள். வேற சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் திரளான ஜனங்கள், தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தர் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்படுவராக, உன்னதத்திலே ஓசன்னா என்று ஆர்ப்பரித்தார்களாம். ஆர்ப்பரித்தார்களாம். இவர் கழுதை மேல் ஏறி பவனி வரும் பொழுது, அந்த எருசலேம் வீதியில பவனி வரும் பொழுது நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. ஒரு பக்கம் ராஜாவுடைய அரண்மனை இருக்கிறது, மறுபக்கம் தேவாலயம் இருக்கிறது. இந்த ஜனங்கள் எல்லாம் என்ன நினைச்சிருப்பாங்க? நாங்க அடிமைத்தனத்துக்குள்ள வாழ்கிறோம், இவர் ஒரு ராஜா, இவர் ஒரு தீர்க்கதரிசி, இந்த அதிகாரிகள், ரோம் அதிகாரிகள் இடத்திலிருந்து எங்களுக்கு ஒரு விடுதலை வாங்கி தருவார் என்று இவர் ஆராதிக்கிறாங்க. எங்களை விடுதலையாக்குங்க, ஓசனா ஓசனா ஆராதிக்கிறாங்க. அந்த ஜனங்க என்ன நினைச்சிருப்பாங்க? நேரம் அதிகாரி அமர்ந்த இடத்துக்கு போவாரா இல்ல தேவாலயத்துக்கு போவாரா? ஒரு பக்கம் ஆப்போசிட் அதிகாரி இருக்கிற அரண்மனை, இன்னொரு பக்கம் தேவாலயம்.
என்ன நினைக்கிறவங்க, என்ன நினைக்குவீங்க? நம்மளே என்ன நினைக்கும்? அரண்மனைக்கு தான் போவார். ஆனா அரண்மனைக்கு போகல, இவர் தேவாலயத்துக்குள்ள போனார். தேவாலயத்துக்குள்ள போனார். ஏனென்றால் பஸ்கா போல ஒரு பலியாய் மாற போறாரு. பஸ்கா போல ஒரு பலியாய் ஆக போறாரு. அதனாலதான் தேவாலயத்துக்குள்ள போனார். அதுக்கு அடுத்தது நீங்க படிச்சு பாத்தீங்கன்னாக்கா, ஆலயத்துக்குள்ள இருக்கிறது அந்த புறாவை இருக்கிறவங்களை காசுக்காருடைய பலகெல்லாம் கழுத்து போட்டார். அது ஒரு பக்கம் இருக்கிறதுங்க. நேர ஆலயத்துக்கு தான் போறாரு. ஆனால் தேவாலயத்துக்குள்ள போல அந்த ஜனங்களுடைய மன நிலைமை எப்படி இருந்திருக்கிறது யோசித்து பாருங்க. இப்பதான துதித்தோம், இப்பதான ஸ்தோத்தரித்தோம், இப்பதான ஆளுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினோம். நேர தேவாலயத்துக்குள்ள போறாரே. அரண்மனைக்குள்ள போயிட்டு அந்த அதிகார இடத்துல சண்டை போட்டு தீர்க்க தரிசனம் வரைத்து, மோசே போல தீர்க்க தரிசனம் வரைத்து விடுதலை ஆக்குவார் என்று நினைத்தான விடுதலை ஆக்கலையே. இந்த வேலையில கூட சில நேரங்கள்ல நம்மளுக்கு சில பிரச்சனைகள் வரும். ஏன் கர்த்தர் விடுதலை ஆக்கல, ஏன் கர்த்தர் நம்மளை விடுவிக்கல என்று நீங்க நினைத்துக் கொள்ளலாம். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு நேரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார் ஐயா. கிழிக்க ஒரு காலம் உண்டு, கிழித்ததை திக்க ஒரு காலம் உண்டு, அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, பிள்ளை பிறக்க ஒரு காலம் உண்டு, அது மறிக்க ஒரு காலம் உண்டு. தேவனுடைய பிள்ளைகளே, வானத்துக்கு இருக்கிற ஒவ்வொன்றுத்துக்கும் கர்த்தர் ஒவ்வொரு காலத்தை நியமித்து வைத்திருக்கிறார். நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய திட்டம் என்ன தெரியுமா? அவங்களோடு போயிட்டு யுத்தம் செய்து அவங்களை ஜெயிக்கணும்னு கர்த்தர் விரும்பல. தன்னுடைய ரத்தத்தினால் தன்னுடைய ஜீவனை கொடுத்து இந்த மனித குலத்தை மீட்கணும் சொல்லிட்டு கர்த்தர் நினைத்தார் ஐயா. அதனாலதான் தேவாலயத்துக்குள்ள கர்த்தர் பிரவேசித்தார். அதனாலதான் தேவாலயத்துக்குள்ள கர்த்தர் பிரவேசித்தார். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் எவ்வளவு அற்புதம் நிறைந்தவர் தெரியுமா? தன்னுடைய ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டுக் கொண்டிருக்கிறார். தன்னுடைய ஜீவனை கொடுத்து உன்னையும் என்னையும் கர்த்தர் ரட்சித்திருக்கிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம்! மார்பை தட்டணும், எதுக்கோ நம்ம பெருமை பாராட்டுறோம். ஒரு சின்ன ஒரே ஒரு ஏதாவது ஒரு பொருள் வாங்கிட்டா பாருங்க, இது எவ்வளவு. ஒரு மொபைல் வாங்கிட்டா போதும் அவ்வளவு பெருமை, ஒரு டிவி வாங்கிட்ட போதும் அவ்வளவு பெருமை, ஒரு கம்ப்யூட்டர் வாங்கிட்ட போதும் அவ்வளவு பெருமை. அதுக்கு அடுத்தது ஒரு நல்ல ட்ரெஸ் வாங்கிட்ட போதும் அவ்வளவு பெருமை, நல்ல படம் வாங்கிட்ட போதும் அவ்வளவு பெருமை. அதுக்கெல்லாம் பெருமைப்படுறவங்க மார்பை தட்டணும். எனக்காக என் தகப்பன் கல்வாரி சிலுவையில பலியாய் மாறி இருக்கிறார். எனக்காக என் நேசர் ஒரு பலியாய் மாறி இருக்கிறார். அவ்வளவு விசேஷமா நானு, அவ்வளவு பாக்கியவானா நான். நம்ம பாக்கியவான், நம்ம பாக்கியவான்கள். இந்த உணர்வு உங்களுக்குள்ள இல்ல, இந்த உணர்வு உங்களுக்குள்ள இல்ல தேவனுடைய பிள்ளைகளே. அதனாலதான் இன்னும் ஏதோ ஏனதானமா நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உணர்வு உங்களுக்குள்ள இருந்தா ஆலயத்துக்கு சந்தோஷமா போவோம் ஐயா. கர்த்தர் எனக்காக 2000 வருஷத்துக்கு முன்பாக பலியாய் மாறிவிட்டார், பலியாய் மாறிவிட்டார். எப்படி தெரியுமா? நாங்க போன ஆண்டுல போனோம். இது கொஞ்சம் ரிப்பேர் ஆயிட்டு இருக்குது, இது ரிப்பேர் பண்ணோம், ஜெபித்துக் கொள்ளுங்க, அதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க, சர்வீஸ் கொடுக்கணும். எப்படி தெரியுமா? போன ஆண்டு ப்ரொஜெக்டர் போட்டு நம்ம அந்த ஃபேஷன் ஆஃப் கிரைஸ்ட் அந்த பிக்சர் நம்ம இது பண்ணோம். அநேக ஜனங்க அழுதாங்க. சாயங்காலத்துல அநேக ஜனங்க அழுதாங்க. பார்த்தா சகோதரி செல்வி அவங்க அழுதுன்னு இருக்காங்க. இந்த இடத்துல உட்காந்து அழுதுன்னு இருக்காங்க. தேவி அந்த மாதிரி ஒரு அழ. நான் உண்மையிலே ரொம்ப அதெல்லாம் பார்த்துட்டு, ஆண்டவரே இவ்வளோ பாடுகள் பட்டிரா, இவ்வளோ துக்கம் பட்டிரா, எங்களுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டோம். 2 நாளைக்கு முன்னாடி கூட மறுபடியும் வீட்டில் எல்லாம் ஒரு 10 மணிக்கு மேலே லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு டிவியில் தூங்க வைக்கிறேன். என் பசங்களை 2 பேரும் அமர வைத்து மொபைலில் நாங்கள் அது டிவியில் போட்டு அந்த பிக்சர் பார்க்குறோம். அவ்வளோ துக்கம். அந்த பிரசனம் எங்கள் வீடு முழுவதும் நிறைப்பிடுது. அந்த பிரசனம் வீடு முழுவதும். இதுதான் ஐயா நமக்கு, வேற என்ன இருக்கு? இதுதான் நமக்கு கர்த்தர் கற்றுக் கொடுப்பது. தயவுசெய்து சொல்றேன், உங்களுடைய பிள்ளைகளை டிவி பார்த்து வளர்க்காதீங்க. டிவி, அதாவது இந்த உலகத்தில் இருக்கிறவங்க தான் அந்த சினிமா, அந்த சீரியலு. நம்ம ஏதோ வளர்ந்துட்டோம். எனக்கு தெரியும் எவ்வளோ ஹீரோக்கள் பேரெல்லாம் நாங்கள்லாம் சினிமா தியேட்டருக்கு போயிருக்கிறோம். ஆனால் எங்கள் பிள்ளைங்க அடுத்த தலைமுறைகளை நாங்கள் கொண்டு போகலை, அடுத்த தலைமுறைகளை நாங்கள் கொண்டு போகலை.
அடுத்த தலைமுறைகள் ஆண்டவருக்காக பிரயோஜனமா இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த தலைமுறைகளை பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கேட்காத ஒருத்தர் எங்க சொந்தக்காரங்க வந்தாங்க வீட்டுக்கு. நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், மறுபடியும் நான் ஷேர் பண்றேன். வீட்டுக்கு வந்தாங்க, எங்க 2 பொண்ணுங்களை அமர வைத்தோம். பார்த்தீங்கன்னாக்கா அந்த நேரத்தில் ஜோ குட்டியும் ஜெனிமாவும் இருந்தாங்க. இருந்த உடனே அந்த எங்கள் அக்கா பொண்ணு கூப்பிட்டு உட்கார வச்சேன். நீ கேளு இந்த மாதிரி யாராவது ஒரு பேர் தெரியுமான்னு கேளு, யார் 2 பிள்ளைங்களை கேளு, பேர் சொல்லி கேளு. ஜெசிகா இல்லை அந்த நேரத்தில். அப்போது பிரபலமான பேரெல்லாம் சொல்லிச்சு எங்கள் அக்கா பொண்ணு. சொன்ன உடனே ஜெனி உனக்கு இந்த பேர் தெரியுமா, ஜோ உனக்கு இந்த பேர் தெரியுமான்னு கேட்டவுடனே யார் அவங்க அப்படியே தான் சொன்னாங்க. பிரபலமான இப்போ அரசியலெல்லாம் வந்துங்கிறாரு அவரு. பிரபலமான பேரெல்லாம் தெரியாதுன்னுட்டாங்க. சரி நான் சொல்றேன், நீ அந்த பேரை கேளு என் பசங்கிட்ட கேட்டேன். அம்மா உனக்கு அப்ரஹாம் தெரியுமா, அப்ரஹாம் தெரியுமான்னு கேட்டேன். தெரியாதுனாப்பான்னு சொல்லிச்சு. ஜோகுட்டி தெரியும். என் பொண்ணை கேட்டேன், மா உனக்கு தாவீது தெரியுமா, தாவீது தெரியுமா? தெரியும் எனக்கு தாவீது. அந்த பொண்ணுக்கு தாவீது யாருன்னு தெரியாது, அப்ரஹாம் யார் தெரியும், ஆனா முழுமையான ஸ்டோரி தெரியல. அப்படியே உக்காந்துருச்சு அந்த பொண்ணு. கொஞ்ச நேரம் எங்க அக்கா பொண்ணு அப்படியே கொஞ்ச நேரம் உக்காந்துருச்சு. ஒரு சீரியல் ஒரு டிவி அல்ல. அடுத்த தலைமுறைகள் நீங்க எப்படி தெரியுமா வளர்க்கணும்? ஆண்டுடைய வேதத்துல ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் தேவச்சனமே பிள்ளைங்க பயன் பண்ணோம். ஆதியாகமத்திலிருந்து ஒரு பேரை கேட்டா பிள்ளைங்க அனல் கொண்டு பற்றி எறியணும், பிள்ளைங்க அக்னியாய் பற்றி எறியணும், அனல் மூட்டணும் பிள்ளைங்க. அடுத்த தலைமுறைகள் ஐயா நம்ம வாழ்ந்த தலைமுறைகள் அல்ல, அடுத்த தலைமுறைகள் ஆண்டவருடைய ராஜ்யத்தை கற்ற பிள்ளைகளாய் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே. நீங்க வாழ்ந்தது போல அல்ல, அடுத்த தலைமுறைகள் அக்னி சோலைகளாய் பற்றி எறியணும். எப்படி தெரியுமா? போய் நின்ன உடனே அந்த இடத்துல நின்ன உடனே அக்னி பற்றி எறியணும். மரித்து போனவங்க இயேசுவின் நாமத்தால் எழுந்தினா அடுத்த தலைமுறைகள் அப்படி மாற வேண்டும். அதுதான் கர்த்தர் விரும்புகிறார். அடுத்த தலைமுறைகள் இயேசுவின் நாமத்தால் எவ்வளவு பேர் விளைவிடுகளா இருந்தாலும் வெளியேறு சொன்ன உடனே வெளியேறணும். அதுதான் நான் வாஞ்சிக்கிறேன். நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க பர்மிஷன் கொடுங்க. உருவாக்க நாங்கள் இருக்கிறோம். இந்த டீமை உருவாக்கி வைத்திருக்கிறோம். சகோதரி குளோரி இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்காங்க நம்ம சபையில. உருவாக்க பிள்ளைங்க இருக்காங்க, வாலிப பிள்ளைங்க இருக்காங்க. உருவாக்க இப்ப மறுபடியும் இந்த சம்மர்ல லீவு விட்ட உடனே 5 நாள் பாத்தீங்கன்னாக்கா பிபிஎஸ் எவ்வளவு பேர் நாங்க ஆயத்தப்படுத்த போறோம்னு தெரியல. அடுத்த வாரம் நான் உட்கார்ந்து பேசுறேன். எல்லாத்தையும் உட்கார்ந்து நான் முக்கியமான வாலிபர்கிட்ட நான் உட்கார்ந்து பேச போறேன். பிபிஎஸ்களை குறித்து திரும்ப ஒரு யூத் மீட்டிங் எடுக்கலாம் சொல்லிட்டு. ஐயா கர்த்தர் அடுத்த தலைமுறைகளை எப்படி தெரியுமா வல்லமை உள்ளவர்களாய் கர்த்தர் மாற பண்ண வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஐயா ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நான் விஜய் பிரதருக்கும் சகோதரி அவங்களுக்கு அதுதான் நான் சொன்னேன். பிரதர் கொஞ்சம் வயசு வரைக்கும் காத்திருங்க. பிள்ளையே பிரெண்டவ நான் எங்க சென்னை ஆவடியில 2 மாசம் விட்டு வந்ததுதான். அவ்வளவுதான். கேட்டனா இல்லையா பிரதர்? உங்ககிட்ட கேட்டங்க. நானு 2 மாசம் விட்டு வருது. இது எப்படி தெரியுமா? எசேக்கியேல் பிரான்சிஸ் தீர்க்கதரிசி போகும்போது எப்படி தெரியுமா அவர் நம் தோள் மேல் கை போடுவார். அவர் நம் தோள் மேல் கை போட்டு நமக்கு தீர்க்க தரிசனம் உரைப்பார். நல்லா விலகிக் கொள்ளுங்க. 2 மாசம் போன் கால் எல்லாம் பண்ண முடியாது. எப்பாவது ஒரு முறை போய் பார்த்துட்டு வரலாம். பிரதர் சொன்னார், எப்படி நான் 2 மாசம் இருப்பது? கர்த்தருக்காக. அவ்வளவுதான். அப்படி இருக்கிறது. அதுதான் போகும்போது தோல் மேல கையை போட்டு தீர்க்க தரிசனம் உரைப்பாரு. நீங்க உள்ள போகும்போது உங்க பிள்ளைகளை அனுப்பும் பொழுது அந்த 2 மாசம் ஆயிட்டு உடனே பிள்ளைகள் வெளியே வரும்பொழுது
அவர் தோள் மேல கை போட்டு இவங்க தீர்க்கதரிசனம் உரைப்பாங்க ஐயா. ஒரு கரங்களை தட்டலாம். அதுதான் நாங்கள் விரும்புகிறது. அப்படிதான் பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்தலாம் என்று நாங்கள் விரும்புகிறோம். ஆனால் உங்க வீட்டுக்குள்ள ஜெபங்கள் இருக்கிறதா? உங்க வீட்டுக்குள்ள வேத வாசிப்பு இருக்கிறதா? உங்க வீட்டுக்குள்ள உண்மையாய் கர்த்தரை தேடுகிறோமா? உங்க வீட்டுக்குள்ள கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு ஜனங்களாய் நம்ம மாறி இருக்கிறோமா? ஐயா, நம்ம தான் விழுந்து எழுந்து விழுந்து எழுந்து ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தோம். அடுத்த தலைமுறைகள் விழுந்து எழுந்தல்ல, எழுந்து ஓடினால் அந்த இலக்கத்தை பந்தய பொருட்களை பெற்றுக் கொள்ளவர்களாய் அவருடைய சிந்தனைக்குள்ள பெற்று ஓட வேண்டும். தேவச்சனமே, அப்படி மாற வேண்டும் அடுத்த தலைமுறைகள். நீங்க உங்களை அதுக்கு ஆயத்தப்படுத்துங்க. நாங்கள் ரெடியா இருக்கிறோம் ஐயா. ನಾವು ಸಿದ್ಧವಾಗಿದ್ದೀವಿ. ನಾವು ಎಲ್ಲದಕ್ಕೆ ಸಿದ್ಧವಾಗಿದ್ದೀವಿ. ನೀವು ಸಿದ್ಧನಾ? ನೀವು ಸಿದ್ಧವಾಗಿದ್ದೀರಾ? ನೀವು ಸಿದ್ಧವಾಗಿದ್ದೀರಾ? ಅಂಕಲ್ ஆண்டியை பார்க்கறாரு. ஆண்டி சித்தமா இருக்காங்களா இல்லையா? ஆண்டி அனுப்புறதோட அனுப்பலாம் அங்கிள், நீங்க கவலைப்படாதீங்க. 2 மாசம் அங்கிள் இருப்பாருன்னு எனக்கு தெரியாது, ஆனா ஆண்டி இருப்பாங்களோ இல்லையோன்னு எனக்கு தெரியாது. அங்கிள் இருக்கு. என்னங்க ஆண்டி? சரி சரிங்க. அப்படி இருக்குது. அனுப்பினாக்கா நீங்க போறதுனாக்கா ஓகே. இந்த சம்மர் ஹாலிடே ஆவடியில் அனுப்பலாங்க, பிரச்சனை இல்லை. அதுதான் நான் சொன்னேன், நாங்க அப்படி நேசிக்கிறோம். பிள்ளைகள் அக்கனியாய் பற்றி எரிய வேண்டும். நாங்க மார்பை தட்டணும் ஐயா, நாங்க மார்பை தட்டணும். அதுதான் நான் அடிக்கடி சொல்ற ஒரு காரியம் உண்டு. நான் அநேக முறை சொல்லியிருப்பேன். என்ன சொல்லி தெரியுமா? இந்த மாதிரி நல்ல கீழ்ப்படிதல், முதல்ல கீழ்ப்படிதல் பிள்ளைகளுக்கு. ஆண்டுடைய வசனத்தை கற்றுத்தாங்க. நல்ல அபிஷேகத்தில் நிரம்ப, நல்ல தேவனுடைய வாக்கியத்துல நிரம்பி நல்லா அபிஷேகிக்க, நல்லா ஜெபிக்க 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 நாளைக்கு உன்னதமான ஸ்தானத்தில் வருவாங்க பிள்ளைங்க. நாளைக்கு உன்னதமான ஸ்தானத்தில் வருவாங்க. அதுதான் நான் சொன்னேன். என்னன்னு சொன்ன தெரியுங்களா? ஒரு லட்சம், ஒரு மகளோ ஒரு மகனோ ஏதோ ஒரு பெரிய ஒரு இடத்துல இருக்கும் பொழுது என்ன பண்ணுவோம்னாக்கா, ஒரு லட்சம் நம்ம லெட்டர் பேட் இருக்கு, நம்ம லெட்டர் பேட் இருக்குங்க, நம்ம சர்ச்சில் லெட்டர் பேட் இருக்கு. அதுல என்னன்னாக்கா, ஒன்று அப்பா சைன் பண்ணணும், இல்லை நான் சைன் பண்ணணும். சீல் போட்டால் தான் எல்லாமே செல்லும். அப்படி இருக்கும்போது நான் எடுத்து ஒரு சீல் போட்டு ஒரு சைடு, இந்த இடத்துல போ, உனக்கு இந்த பிரச்சனையா, அது நம்ம மகதாப்பா அமர்ந்து இருக்கிறது, நம்ம மகதாப்பா அந்த இடத்துல அமர்ந்து இருக்கிறது. இது கேட்கறதுக்கு எவ்வளவு நல்லா இருக்குது. நல்லா இருக்கா? நல்லா இல்லைங்களா? நல்லா சொல்லுங்க தயவு செய்து. இருக்கானா? இது புரியுதா இல்லைங்களா உங்களுக்கு? இது நல்லா இருக்குதா கேட்கறதுக்கு? இது அப்படியே நடந்தா எப்படி இருக்கும்? அப்படியே நடந்தா எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அப்படியே நடந்தா எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். அப்போ காலர் தீப்பெல்லாம், அட நம்ம மகள் அங்க இருக்குது, நம்ம மகள் அங்க இருக்குது, நீ போய் பாருங்க, அங்க போய் பாருங்க, எல்லாமே முடிச்சு கொடுப்பாங்க. ஒரு குறைவில்லை, ஒரு குறைவில்லை. நல்லா படிக்கணும், நல்லா போலீஸ்ல பெரிய உத்தியோகமா வரணும். அதுதான் நான் ஜெயபிரகாஷ் நான் சொல்றேன். இப்போ அதுதான் அந்த டிபார்ட்மெண்ட் தான் ஓடி இருக்காரு. நான் அதுதான் அந்த தம்பிக்கு நான் சொல்றது ஒரு காரியம். நல்லா படி, நல்லா ஒரு போலீஸ் நல்லா செய். ஏன்னா இப்போ டிஜிட்டலில் தான் இருக்கிற அப்படியே. அப்போ நான் சொல்லுவேன், யாருக்கான ஏதாவது பிரச்சனைனாக்கா போங்க, அங்கே நம்ம ஒரு தம்பி இருக்கிறாரு. அதே நீ டியூட்டியில் இருந்தியானா, போலீஸ்ன்னு சொல்லிட்டு அந்த போஸ்டிங்ல இருந்தியானா, உன்னை நம்மளுக்கு எவ்வளோ பெருமை. ஐஎஸ்ஆர் டிஜி, பெரிய அதிகாரி டிஜி, அந்த போஸ்டிங்ல இருந்தியானா எவ்வளவு பெரிய பெருமை. முதல் பெருமை படுறது யார் தெரியுமா? நாங்க தான் இருக்கோம். ஒரு ஆமேன் சொல்லுவோம். ஏன் ஒரு ஆமேன் சொல்லுவோமா? அது நடக்கணும் ஐயா, இயேசுவின் நாமத்தினால. அதுதான் நாங்க விரும்புகிறோம் ஐயா, அதுதான் நாங்க விரும்புகிறோம். சும்மா நீங்க கஷ்டப்பட்டு கண்ணீர் சிந்தினு இன்னொருத்தர் கீழே போயிட்டு கூலி வேலை செய்து கொண்டு, இந்த வீட்டிலெல்லாம் கட்டட வேலை செய்து கொண்டு, ஒரு வீட்டில் வேலை. ஐயா, அப்பா அம்மா கஷ்டப்பட்டாங்க, இந்த தலைமுறைகள், அடுத்த தலைமுறைகள் கஷ்டப்படக்கூடாது ஐயா. உங்க பிள்ளைங்க நல்லா விளங்கி கொள்ளுங்க, கஷ்டப்படக்கூடாது. அவங்க இந்த தீர்க்க தரிசனம் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த தீர்க்க தரிசனம், என் சைன் போர்டு கொடுக்கிற தீர்க்க தரிசனம் நிறைவேற வேண்டும் என்றால், நீங்க ஆண்டவருக்குள்ள உங்களுடைய பிள்ளைகளை வளர்க்கும் பொழுதுதான்
என் சைன் போட்டு கொடுக்குற தீர்க்கதரிசனம் நிறைவேறும் ஐயா இயேசுவின் நாமத்தினால. நான் வாஞ்சிக்கிறேன் ஐயா. நிறைய லெட்டர் பேட் இருக்குது என்கிட்ட, நிறைய வச்சுன்னு இருக்கிறேன். நான் லெட்டர் பேட் நிறைய வச்சுன்னு இருக்கிறேன். சைன் போட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். ஒரே டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடாது, எல்லா தனித்தனி டிபார்ட்மெண்ட்ல இயேசுவின் நாமத்தினால் அது நிறைவேறணும். இயேசுவின் நாமத்தினால் நிறைவேறணும். அது உங்களுக்குள்ள ஒரு வைராகியம் வரணும். ஒரே என்னை ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க, என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. நாங்க பட்ட கஷ்டத்தை போல என் பிள்ளைங்க படக்கூடாது. எங்க பிள்ளைங்க நல்ல உன்னதமான ஸ்தானத்தில் இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்க வாஞ்சிக்கிறோம். அதுதான் கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா, ஓசன்னா. கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். தீர்க்கதரிசனம் இயேசுவின் நாமத்தினால் எங்க நம்ம சபையில் உள்ள ஒவ்வொரு அடுத்த தலைமுறைகள் மேல நிறைவேறுவதாக. எது தெரியுமா? என் சைடு இயேசுவின் நாமத்தினால். ஐயா, நீங்க வாஞ்சியா இருக்கிறீங்களான்னு தெரியல, நான் வாஞ்சியா இருக்கிறேன். வாஞ்சியா சிஸ்டர், நீங்க வாஞ்சியா இருக்கிறீங்களான்னு தெரியல பிரதர், நான் வாஞ்சியா இருக்கிறேன். ஏன் தெரியுமா? அதுதான் நாங்க ஆசைப்படுறோம். கர்த்தர் அதுதான் விரும்புகிறாரு.